இங்கே இவன் இவங்களோட பர்ஸை திருடிறான். ஆனா பக்கத்துல இருக்க பொண்ணு அதை பாத்துறான். பட் இவன் அந்த பர்ஸ்ல இருந்தே கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு சொல்லாதீங்க சொல்லிட்டு போயிடறான். சோ இவங்களும் பில்லுக்கு சைன் போட்டு வாங்கலாம் சொல்லிட்டு பெண் எடுக்கிறாங்க. அது லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. சோ அடுத்து பர்ஸை தேடுறாங்க. அது காணாம போயிருக்கு. அதை பார்த்ததுமே பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், யாரா வந்து எடுத்தாங்களாம் கேட்கறான். அந்த பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் இந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு என்னோட பணத்தை திருடிட்டாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். அதை கேட்டதுமே அந்த போலீஸ் இந்த ஷாப்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த ஷாப்ல இருக்கவங்க இங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அதை செக் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பயந்துறான். அந்த போலீஸ் அந்த ஃபுட்டேஜை போட்டு பாக்குறாரு. அதுல ஒருத்தன் வரான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து தண்ணி எடுத்து அந்த லேப்டாப்ல ஊத்திடுறான். தென் இந்த பொண்ணு வெளியே போயிடுறா. பார்த்தா அந்த திருடன் வெளியே தான் நிக்கிறான். இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க, ஹக் பண்ணிட்டாங்கிறது போயிடுறான். பட் அந்த போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட வந்து யாரா சேஞ்ச் இருக்குமான்னு கேட்கறா. இந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா இந்த பணத்தை அந்த பொண்ணு வச்சிருந்த பெண்ணோட லீக்கேஜ் ஆன மை இதுல ஒட்டி இருக்கு. தென் இந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பர்ஸ் இதில் தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த திருடன் இந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அவளோட பர்ஸ் எடுத்து இந்த பொண்ணோட பேக்லயே போட்டு போயிடுவான். சோ காசுக்கு ஆசைப்பட்ட அந்த திருடனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவளே மாட்டிப்பா.